ஹாய் மக்களே, வணக்கம். நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். டேபிள் ரோஸ் வந்து எப்படி ட்ராக் பண்ணி வாங்கணும், கரெக்டாக ட்ராக் பண்ணி வாங்குங்க, அட்ரஸ் ஃபுல்லாக அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கிங்கு டேபிள் ரோஸ் பற்றின வீடியோ தான் நேற்று வந்து நான் முக்கியமாக பண்ணியிருந்தேனே. அப்போ வந்து நம்மளோட அடினியம் வந்து அழகாக பூத்துருக்கு, எல்லாமே பூத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருந்தேன். ஆனால் வந்த என்கொயரிஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலராக இந்த பிளான்ட்டு கேட்டு சேல் பண்ணுறீங்களா, கொடுங்க, எவ்வளோ இது அப்படின்னு சொல்லிட்டு வந்த என்கொயரிஸ் எல்லாமே அடினியம் பற்றி தான் வந்திருக்கு. குறிப்பிட்டு இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பிச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. வந்து நான் யார்கிட்ட வாங்கினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழச்சி கார்டன் சோஃபியா கிட்ட தான் வாங்கினேன். தமிழச்சி கார்டன் போட்டாவே நமக்கு வந்து யூடியூப்பில் வந்து ஃபுல் வீடியோஸ் அவங்களோடது எல்லாமே வந்துடும். இப்போவும் வந்து சேல் வந்து போயிட்டே தான் இருக்குது. டெய்லி அடினியம் சேல் போயிட்டே இருக்குது. அவங்களோட நம்பருமே அதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் போய் வாட்ஸ்அப்பில் அவங்க கூட ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க டெய்லி போடுற ஸ்டேட்டஸ் பார்த்தாவே நம்ம வந்து வாங்கிடலாம். சூப்பராக பூக்கும். இது பாருங்கள், இந்த பிளான்ட்டு வாங்கி கார்டெக்ஸ் பாருங்கள், இந்த பிளான்ட்டை வாங்கி இப்போ வந்து 2 வருஷம் கம்ப்ளீட் ஆக போகுது. எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள். அவ்வளோ அழகாக ப்ளூம் கொடுக்கும். நான் வந்து அடினியம் சேல் பண்ணலை. நான் வந்து எனக்காக என்னோட திருப்திக்கு நான் பார்த்து ரசிக்கிறதுக்கு தான் அடினியம் வளர்க்குறேன். நம்மக்கிட்ட சேல் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெயின் லில்லியும் டேபிள் ரோஸும் மட்டும்தான். டேபிள் ரோஸு டியாரா காம்போ அவ்வளோதான் நம்மக்கிட்ட வந்து சேலுக்கு இருக்குது. இந்த அடினியம் எல்லாமே வந்து எனக்காக நான் ஆசைப்பட்டு வளர்க்குறது. எதுவுமே வந்து சேலுக்கு கிடையாது அடினியம். பரவாயில்ல, ரேட்டு சொல்லுங்கன்னு கேட்குறீங்க. எனக்கு ரேட்டும் சொல்ல தெரியாது, கொடுக்குற ஐடியாலேயும் நான் இல்லை. நீங்கள் வந்து அடினியம் சேல் போடுறவங்கள்ட்ட இல்லை நான் சொல்கிற தமிழச்சி கார்டன் சோஃபியா கட்டையே நீங்கள் வந்து வாங்கலாம். அவ்வளோ வெரைட்டியில் இருக்குது. அக்கீராலாம் பார்த்தீங்கன்னா நான் வாங்கினதை விட சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்குங்க. அவ்வளோ பிளான்ஸ் இருக்குது அவங்கக்கிட்ட. போய் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா அழகாக கொடுப்பாங்க. வாங்கி நம்ம வந்து ஒன்றும் இல்லை, செம்மண் கொஞ்சம் ஆற்று மண் கலந்து வச்சிட்டோன்னாவே பிளான்ட் வந்து சூப்பராக வளரும். இதுக்கு வந்து எந்த உரமுமே தேவைப்படாது. உடல் இந்த மாதிரி புல் முளைக்கும். அந்த புல்லுகளை மட்டும் நம்ம பிடுங்கி விட்டுறணும். வெயிலுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி விடணும், அவ்வளோதான். ஒரு பூ பூத்துச்சுன்னா 10 நாள் 15 நாள் அசால்ட்டாக நிற்கும். அங்கே பாருங்கள், சீசன் வந்துச்சுன்னா உங்கள் தோட்டமே அவ்வளோ பூந்தோட்டமாக இருக்கும். கண்டிப்பாக யாருக்காவது நீங்கள் கிஃப்ட் பண்ணுறதுனாலுமே வந்து அடினியம் வாங்கி கிஃப்ட் பண்ணலாம். அவங்களுக்கு பாட் பண்ணி வைக்க தெரியலைன்னா நீங்களே பாட்டில் கூட வச்சு கொடுத்துடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். ஃபெராரி பாருங்கள். அவ்வளோதான். இந்த அடினியம் எல்லாமே வந்து நான் தமிழச்சி கார்டன் சோஃபியா கிட்ட வாங்கின பிளான்ஸ் தான். சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. எதுவுமே வந்து எனக்கு டேமேஜ் ஆகவே இல்லை. ஒரே ஒரு செடி டேமேஜ் ஆச்சு. அது வந்து நான் கவனிக்காமல் விட்டு அப்படி போனது தான் ஒரே ஒரு பிளான்ட்டு. மற்றபடி ஒரு 40-45 பிளான்ட் வரைக்குமே வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. பூக்களும் வந்துங்க கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்குது. இதுக்கு எப்போ சீசன் என்னால் சொல்லவே முடியல. அந்தளவுக்கு பூக்கள் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ரேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். கரெக்டாக நம்ம வாங்குகிற அளவுக்கு வந்து ரேட் வந்து இருக்கும். பூக்களும் அவ்வளோ அழகாக இருக்கும். இதெல்லாம் பாருங்கள், இது ஒரு அடினியம் வெரைட்டி அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கினேன். இதில் பூ வரும்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் பாருங்கள் எவ்வளோ சர்ப்ரைஸாக பூ வளர்ந்துருக்கு. பூ வளர்ந்தது இல்லாமல் சீடுமே எனக்கு கொடுத்துருக்கு இந்த வெரைட்டியிலேருந்து. இது வந்து அடினியம் அரபிக்கம்னு சொல்லுவாங்க. அப்படியே மரம் டைப்லேயே இருக்கும். இது ஒரு பிளான்ட்டு, இது ஒரு பிளான்ட்டு. ரெண்டுமே வேறு பிளான்ட்டு. லீஃப் டிஃப்ரென்ஸ் கூட இருக்கும். பூ வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் பூக்கும். ஆனால் மரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த லீஃபு அதெல்லாம் வந்து வேறு மாதிரி இருக்கும். அடினியம் அரபிக்கம் இதோட பேர். அதே மாதிரி அடினியம்லேயே எல்லாத்துக்குமே வந்து பேர் இருக்குது. ஆனால் எல்லாத்துக்குமே இப்போ என்கிட்ட இருக்க எல்லாத்துக்குமே பேர் தெரியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. 1-2க்கு மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து சுவாசிக்கம்னு தெரியும். இது வந்து ரெட் சுவாசிக்கம்லேயே இன்னும் வெரைட்டிஸும் இருக்குது. இது வந்து பிங்க் சுவாசிக்கம், ஒயிட் சுவாசிக்கம் இப்போ வச்சுருக்கேன், இன்னும் பூ விடலை. அப்புறம் இதோட பேர் பார்த்திங்கன்னா ஃபெராரின்னு கார் தான் கேள்விப்பட்டிருப்போம். பார்த்திங்களா, ஃபெராரி பூவு எவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ரோஜா பூ மாதிரியே இருக்கும். ஒயிட்லேயே ஒரு 5 வெரைட்டி ரோஜா பூ வச்சுருக்கேன். அதாவது பாலைவன ரோஜாவில், டெசர்ட் ரோஸில் 5 வெரைட்டி வச்சுருக்கேன். அவ்வளோ சூப்பராக பூக்கும். நம்பி வாங்கலாம். கண்டிப்பாக ஆசைப்படுறவங்க டைரெக்டாக நீங்கள் தமிழச்சி கார்டனே காண்டாக்ட் பண்ணலாம். நிறைய பேருக்கு நான் வாட்ஸ்அப் மெசேஜ்லேயே சொல்லிவிட்டேன், இப்போ வீடியோலையுமே சொல்லியிருக்கேன். வேணுன்றவங்க அங்கே போய் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. டெய்லி வந்து ஆஃபர் ப்ரைஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு தான் வைக்க இடம் இல்லாமல் பாதிக்கு மேலே நான் இப்போ வாங்காமல் இருக்கேன். இங்கே பாருங்கள், நம்மளோட ரெட் ஜுவல் சூப்பராக புத்துருக்கு.
க்யூட்டாக பூத்துருக்கு பாருங்கள். இதெல்லாம் சும்மா என் பசங்க நட்டு வச்ச செடி. இதெல்லாம் பாருங்கள் எல்லாமே மிக்ஸ் ஆகி இருக்குது. இதில் நான் வந்து இந்த புங்க மரம் தான் வச்சுருந்தேன். இதில் ஏன் இடம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா கலர்லேயுமே பிச்சு பிச்சு இப்படி ஊண்டி வச்சாங்க. அதில் நம்மளோட ரெட் ஜூவல் இன்றைக்கி பூத்துருக்கு. இது பாருங்கள், இந்த அடினியம் பேர் வந்து டாய் வந்து இப்போ ஊண்டி வச்சு ஒரு 20 நாள் கிட்ட தான் இருக்கும். மொட்டு வச்சுருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நம்மளோட ரெட் ஜாய் ஒன்று இன்றைக்கி சூப்பராக பூத்துருக்கு, குட்டியாக பூத்துருக்கு. ரெட் ஜாய் ஒவ்வொரு தடவை பூக்கும் போதுமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அங்கன சிட்ராக் ஒன்று பூத்துருக்கு. அப்புறம் நான் சேல் பண்ணுறது பார்த்திங்கன்னா டேபிள் ரோஸ் 20 கலர் மல்டிபெட்டல் காம்போ வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த பக்கம் உள்ளது ஃபுல்லாகவே டியாரா காம்போ. இதுதான் நான் சேல் பண்ணுறேன். ரெயின் லில்லி வந்து என்கிட்ட என்ன பல்ப்ஸ் அவைலபிளாக இருக்கோ அதுதான் வந்து நான் வந்து சேலுக்கு கொடுத்துருக்கேன். அதனால் இந்த வீடியோலேயே சொல்லிட்டு அடினியம் நான் சேல் பண்ணலைன்னு சொல்லிட்டு இதுலேயுமே நான் நம்பர் கொடுப்பேன். எதுக்குன்னா நம்ம டேபிள் ரோஸு ரெயின் லில்லி வாங்குறதுக்காக நம்பர் கொடுப்பேன். நீங்கள் வந்து அதை அடினியம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டாம். கேட்டு உங்கள் டைம் வேஸ்ட்டு. அழகாக கிடைக்கிற இடத்துல சூப்பராக வாங்கி வளர்க்கலாம். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கார்டனிங் பிடிக்குன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.